ஆம் ஆத்மி கட்சி தலைவர்களை குறிவைத்து கைது நடவடிக்கை மேற்கொள்வதாக கூறி மத்திய பாஜக அரசை கண்டித்து யாரை வேண்டுமானாலும் கைது செய்யுங்கள் என்ற தலைப்பில் டெல்லியில் அக்கட்சியின் தலைமை அலுவலகத்தை முற்றுகையிடுவதற்காக ஆம் ஆத்மி கட்சியினர் அரவிந்த் கெஜ்ரிவால் தலைமையில் புறப்பட்டுள்ளனர். அந்த காட்சிகளை பார்த்து வருகிறோம். இது தொடர்பான மேலும் விவரங்களை எமது செய்தியாளர் மதியழகன் வழங்கிட கேட்கலாம். மதியழகன், வணக்கம். மேலும் விவரம். ஆம் ஆத்மி கட்சியினுடைய எம்பியான ஸ்வாதி மலிவாலை அரவிந்த் கெஜ்ரிவாலினுடைய தனிச் செயலாளர் தாக்கியதாக அளிக்கப்பட்ட புகாரின் அடிப்படையில் அவர் கைது செய்யப்பட்டிருக்கிறார். இந்த விவகாரம் தொடர்பாகவும் அதே போல மற்ற ஆம் ஆத்மி தலைவர்கள் கைது நடவடிக்கை தொடர்பாகவும் பாஜகவை கண்டித்து டெல்லியில் இருக்கக்கூடிய பாஜக தலைமை அலுவலகத்தை முற்றுகையிடும் போராட்டம் நடத்தப்படும் என ஆம் ஆத்மி அறிவித்திருந்தது. அதன் அடிப்படையில் ஆம் ஆத்மியினுடைய தேசிய ஒருங்கிணைப்பாளரும் முதலமைச்சருமான அரவிந்த் கெஜ்ரிவால் தலைமையில் இந்த போராட்டத்தில் ஈடுபடுவதற்காக ஆம் ஆத்மியினர் தற்பொழுது புறப்பட்டு சென்றிருக்கிறார்கள். இதன் காரணமாக பாஜக அலுவலகத்தை சுற்றி மிக அதிகமான அளவில் பாதுகாப்பு ஏற்பாடுகள் செய்யப்பட்டு இருக்கின்றன. மேலும் மெட்ரோ ரயில் நிலையங்களினுடைய சேவையிலும் பாதிப்பு ஏற்பட்டு இருக்கிறது. குறிப்பாக பாஜக அலுவலகம் செல்லுவதற்கு முக்கியமான மெட்ரோ நிலையமாக இருக்கக்கூடிய டெல்லி ஐடிஓ மெட்ரோ ரயில் நிலையம் மூடப்படுவதாகவும் அறிவிக்கப்பட்டு இருக்கிறது. மேலும் பாஜக அலுவலகத்தை யாரும் நெருங்கி விடாதபடி கடுமையான பாதுகாப்பு ஏற்பாடுகள் செய்யப்பட்டு இருக்கின்றன. யாரை வேண்டுமானாலும் கைது செய்யுங்கள் என்ற ஒரு கோஷத்தை முன்வைத்துதான் இந்த போராட்டமானது நடைபெற்று வருகிறது. இதன் போராட்டத்தில் பங்கேற்பதற்காக தற்பொழுது ஆம் ஆத்மியினர் டெல்லி பாஜக அலுவலகத்தை நோக்கி சென்று கொண்டிருக்கின்றனர். செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.